யாரு டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். எங்க போனோம்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டா போதுமா? உக்காரு. அதான் ஹாஸ்பிட்டல். 5 ரூபா சில்லறை கொடுங்க. நல்ல வேளை கரெக்ட் டைமும் கொண்டு வந்துட்டீங்க. இந்த அம்மாவுக்கு நோய் ரொம்ப முத்திருச்சு. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும். கேஷ கவுண்டர்ல கட்டியிருப்பா. பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்துங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த மாத்திரை கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்ன கூப்பிடுங்க. பணம் கட்டியாச்சா? தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தாவே, உமது பிள்ளைகளை நீ சுகமாக்கும் ஐயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருக்கு சோத்திரம். இஸ்ரவேலர்கள் நம்புகிற அந்த ஆண்டவரை நீங்கள் அனைவரும் நம்ப வேண்டும் அப்பா. இவர்கள் உமது பிள்ளைகளை சுகமாக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்க வேண்டும். உமது காரியத்தை இந்த பிள்ளை மீது செலுத்த வேண்டும். உமது காரியத்தினாலே ஆண்டவரை இவர்கள் அனைவரும் சுகமளிக்க ஆண்டவரை உமது ஆசீர்வாதத்தை தந்துள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் உமது விசுவாசிகளாக இருக்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அப்பா. பாருப்பா, இங்க எதுவுமே நல்லா இல்ல. நமக்கு திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். பரவாயில்லம்மா, அதை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். வலி தாங்க முடியலையே. என் பையன் எங்க போனா? மவனே என்னால தாங்க முடியலப்பா. வலி ரொம்ப அதிகமா இருக்குப்பா. என்னால தாங்க முடியல. சீக்கிரம் வாங்க. என்னால தாங்க முடியலப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. நம்ம திரும்பி போயிடலாம். பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெண்டிலேட்டர்ல வை இந்த பாடியை. இதனால ஏதாவது நன்மை இருக்கா சார்? இவங்க ஏழ்மையானவங்க. அவங்களுக்கு பணம் வரும். இங்கே தான் நிறைய தொண்டு நிறுவனங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற நிறைய பணக்காரங்க இருக்காங்களே. அதோட அரசாங்கமும் இவங்களுக்கு வாரி வாரி கொடுக்குதுல்ல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆபரேஷன் முடிஞ்சது. பணம் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கு நீ சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிக்க.
வச்சுக்கிட்டு போற? தள்ளி போடா, வண்டியில அடிபட்டு சாகாத. என்னன்னு சொல்றது, ஒவ்வொருத்தரோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப சார். கஷ்டமா இருக்குப்பா. அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க, கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா? போடா போடா இங்க அதான் இருந்து, போன் போடா. சொல்றாருல்ல. பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அனைத்து பிள்ளைகளுக்கும் நான் ஆகாரத்தை தருவேன் என்று. கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இயேசுக்கு சோத்திரம், இயேசுக்கு சோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்துல என்ன எழுதி இருக்குன்னா, பிள்ளையே உனக்காக காசை நாளைக்கு இப்ப தரட்டுமா? டீ சாப்பிட்டதுக்கு மரியாதை காசு வச்சுட்டு போ. ஆண்டவரே, இந்த பிள்ளையின் கடனை நீர் போக்க வேண்டும் அப்பா. ஆ? சரி, ரொம்ப பேச வேணாம், மரியாதை காசு வச்சுட்டு போ. என்ன என்ன என்னடா ஆ? எப்படா? இவனால என்ன பண்றது? இயேசுவே ஊரை சோத்திரம், ஏமாத்திக்கிட்டு இயேசுவே தெரியல. சோத்திரம். அல்லேலூயா. சாவுகிராக்கி காலையில வரான் பாரு, உருப்படாதவன். ஆ? என்ன ஏதாவது என்கிட்ட கொடுத்து வச்சியா? கை நீட்டுற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருக்காங்க, ஆபரேஷனுக்கு பணம் இல்ல. காசு இல்லைன்னா பண்ணாதரா. இந்தா இங்க பாரு, நாளைக்கு அப்பாக்கு ஆபரேஷன், பணம் கேட்டு வராத. கடை திறந்து மூடுற வரைக்கும் இப்படிதான். எவனாவது ஒருத்த காசு கேட்டு வந்துகிட்டே இருப்பா. எவ்வளவு சார்? 130. ஐஸ்கிரீம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுமா. நல்லா இருந்துச்சா? குட். நெக்ஸ்ட் எங்க போகணும்? போற வழியில சாந்தியக்கா வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம். ரொம்ப ஹாய். நாளா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பேசிட்டு சீக்கிரம் வரணும். போல போச்சு. உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க கூடாது. ஏய் பிரியா, என்ன இப்படி நடு ரோட்ல ஓடிட்டு இருக்க? ஏய் பாத்து பிரியா. பிரியா, என் பொண்ணு, என்னங்க? என் பொண்ணு என்னங்க? அம்மாடி பிரியா. விளையாடுறதுக்கு நடு ரோடு தான் கிடைச்சதா? போடா, போய் ஓரமா போய் விளையாடுறா. போடா. பிரியா, அம்மாடி உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பாத்து பாத்துமா, ரொம்ப நன்றிப்பா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. ஆஸ்பத்திரியில யார் இருக்கா? அம்மா, ஆபரேஷனுக்கு காசு இல்ல,